கற்பி புரட்சி செய் ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அடுத்த வருடம் மே மாதம் எலெக்ஷன் வரப்போறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்காகவே இப்ப இருந்தே எத்தனையோ அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வரதை பார்ப்பீங்க. ஸோ ஒரு வருஷம் இருக்கு கேப். அந்த ஒரு வருஷம் இருக்கிறது இப்ப இருந்தே அந்த அரசியல் கட்சிகள் அந்த வேலையை செய்யறாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் வரதான் போகுது. அடுத்த வருஷம் கடைசியில கண்டிப்பா வரதான் போகுது. ஏன் நாம அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கல? ஒரு வருஷம் கேப் இருக்கு, நாம அப்புறம் படிச்சுக்கலாம், கடைசி இன்னும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் தவிர்த்துட்டு போறாங்க. ஆனா நான் விட மாட்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதை நினைவுபடுத்திட்டே இருப்பேன், ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன், உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பேன். எப்படியாவது உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கணும், நீங்க அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டே இருக்கணும், அதை ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அடுத்து குரூப் 4 உங்களுக்கு இப்ப இருந்தே நம்ம அந்த ஒரு உத்வேகத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம், உங்களை சும்மா விட போறதில்ல. முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டு அந்த வீடியோவை மேலும் தொடர்ந்து பாருங்க. ஏன்னா ஏன் அந்த லைக் போட சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு அது பகிர்ந்துக்கணும். எத்தனையோ தவறான விஷயங்கள்லாம் யூடியூப்ல பகிர்ந்து விடுறாங்க, அது வியூஸ் போகுது, அதிகமான ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இது மிகவும் பயனுள்ளமான வீடியோ, எத்தனையோ ஏழை மாணவர்களுக்கு பயன்பெறலாம். ஸோ யாருக்குமே தெரியாத ஏழை மாணவர்கள் இருப்பாங்க. நீங்க போற சின்ன ஒரு லைக்கு, சின்ன ஒரு கமெண்ட், உங்களுடைய ஆதரவு மற்ற ஏழை மாணவர்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுக்காக தான் போட சொல்றேன். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த வருஷம் குரூப் 4 வருதுன்னா நம்ம இப்ப இருந்தே படிங்கன்னு திரும்ப சொல்றேன். சும்மா வாயிலே சொல்லிட்டு இருந்தா போதாது இல்லையா? ஸோ படிங்கன்னு சொன்னா படிக்கலாம்னு நீங்க கடந்து போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் கேப் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கடைசி 5 மாசத்துல 3 மாசத்துல 4 மாசத்துல எக்ஸாம் கால் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் படிச்சா கண்டிப்பா அது கிளியர் பண்ண முடியாது. நம்ம இப்ப இருந்தே தெளிவா புத்திசாலித்தனமா படிக்கிறதா நம்ம பாஸ் பண்றதுக்கு ஒரு வழி வகுக்கும். ஸோ அதனாலதான் நம்ம இப்ப இருந்து போராடிட்டே இருக்கோம். அடுத்து குரூப் 4 யாருமே குரூப் 4 பத்தி இப்ப யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா நான் அதை மட்டுமே மையப்படுத்தி சொல்றேன். ஏன்னா பல லட்சம் பேருடைய கனவா இருக்குது குரூப் 4 எக்ஸாம். மற்ற எக்ஸாம்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் எழுதுவாங்க, குறிப்பிட்ட மாணவர்கள். ஆனா இந்த குரூப் 4 எக்ஸாம் தான் பல லட்சம் பேர் அதை எதிர்கொண்டு எழுதுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அப்ப அந்த மக்கள், அதனையும் குறிப்பாக ஒரு வசதியா இருக்கிறவங்க இப்ப இருந்தே கண்டினியூஸா ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டியூட்ல அப்படியே ரெகுலர் கிளாஸ் போவாங்க. ஆனா ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு அவங்களால 5000 10,000 ஃபீஸ் எப்படி கட்ட முடியும்? ஸோ அவங்க வீட்டில இருந்து படிக்கணும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு கைடு வேணும், அவங்களுக்கு ஒரு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும். ஸோ அந்த பணியை செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான் நம்ம குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி டெய்லியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போராடிட்டே இருக்கேன். ஸோ அதனால நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் மற்ற மாணவர்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால குரூப் 4 இப்ப இருக்க படிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். அதுக்காக நம்ம வாயிலே சொல்லிட்டு இருக்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட்னு வாரத்தோறும் வச்சோம்னா அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை பிடிச்சிட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட பாடங்களை ஒவ்வொரு வாரமா படிச்சுட்டு வந்துருவீங்க. அந்த மைண்ட் செட் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் அப்படின்னு சொல்றது. சும்மா நம்ம வெறும் வீடியோஸ் மட்டும் போட்டு வியூஸ்க்காக வீடியோஸ் போட்டு ஏதோ அப்பப்ப நம்ம நினைக்கிற கண்டென்ட்டை எழுதி போட்டு ஒரு வீடியோஸ் போட்டு வியூஸ் வாங்கிட்டு போறதை விட அதுக்கு கூட வியூஸ் அதிகம் போது எத்தனையோ ஆதரவுகள் தெரிவிக்கிறாங்க. ஆனா நம்ம ஒரு மாணவர்களுக்கு, கஷ்டப்படுற மாணவர்களுக்கு சின்ன சின்ன கைடன்ஸ் பண்ணி ஒரு மேக்ஸ் கற்றுக் கொடுக்கணும், ஒரு இலக்கணம் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு சின்ன அறிவுரைகள் கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பயனுள்ளதாக போட்டால் அதுக்கு ஒரு லைக் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால அதை ஒரு நீங்க ஒரு சேவையா நினைச்சு அதை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்றவங்க டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கண்டினியூஸா ஒவ்வொரு வாரமும் கேப் விடாமல் படிச்சுட்டு போக முடியும். இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸே இல்லை, நான் டெஸ்ட்டுக்கு நீ எதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், சரி விட அடுத்த வாரம் படிச்சுக்கலாம், ஒரு 2 நாள் கேப் விடலாம், சரி இந்த ஃபங்க்ஷன் அதே அப்படின்னு கடந்து போயிடுவோம். அப்புறம் கடைசி 5 மாதம் 6 மாதம் ஆகிடும். அப்போ ஃபுல் சிலபஸ் ஓவர் வெயிட்டேஜ் இருக்கும்போது அதை நம்ம கவர் பண்ண முடியாது, டைமிங் கம்மியாகும். ஸோ அதுக்காக டெஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா, சார் இந்த வாரம் இந்த சார் இந்த டெஸ்ட் சொல்லியிருக்காரு, இந்த பாடங்கள் சரி படிச்சுட்டு போயிடலாமே, ஸோ அதை படிக்கலாமே, நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் வருது அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னும் போது நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த டெஸ்ட் எழுதுறீங்களா எழுதலையோ ஆனால் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் அந்த உத்வேகத்தை உங்களுக்கு உருவாக்குறதுக்காக தான் நம்ம குரூப் 4 இப்ப இருந்தே வீக்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலாம் அப்படின்னு தான் டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஒரு வருஷம் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட பாடங்கள், குறைந்த அளவில் பாடங்கள், இப்போ ஸ்டார்டிங்கில் கம்மியான பாடங்கள் கொடுப்போம். போக நீங்க ஓரளவுக்கு மைண்ட் செட் ஆகிட்டு நல்லா படிக்கிறதுல உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாடங்களை அதிகப்படுத்தி அப்படி இன்னும் கொஞ்சம் சில பாடங்களை சேர்த்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி பாடங்கள் கொடுத்து எக்ஸாம் நடத்தலாம், டெஸ்ட் வைக்கலாம், உங்களுக்கு கைட் பண்ணலாம். அப்போ இந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க அதை கண்டிப்பாக அடுத்து குரூப் 4 எக்ஸாமில் பிடிச்சிருவாங்க, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு அடுத்த வருஷம் அந்த எக்ஸாம் தான் ஃபோக்கஸ், அதுதான் நம்மளோட லட்சியம்னா நம்ம இப்ப இருந்து படிக்கணும்னா ஒவ்வொரு வாரம் படிக்கணும். ஒவ்வொரு வாரம் படிக்கணும் அப்படின்னா
ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும். அப்பதான் அந்த டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போக முடியும். அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் போறோம். ஸோ ஒரு வருஷம் நம்ம வாரத்தோறும் வைக்க போறோம். அதுக்கு என்ன ஒரு 5000 ஃபீஸ் சொன்னோமா, 4000 சொன்னோமா, இல்லை 500 1000 சொன்னோமா, வெறும் 100 ரூபாய் சொல்லிடுவோம். ஒரு 100 ரூபாய் கட்டி ஒன்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாரந்தோறும் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் வரும். நீங்க கொஸ்டின் பேப்பர் வரும், ஏதாவது டிஸ்கஷன் வரும், உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வரும், எல்லாமே வரும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனால உங்களுக்கு கொடுப்போம், உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம். அதுக்காக தான் இதை நம்ம தொடங்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரா இருந்தீங்கன்னா, நான் வீட்டுல இருந்து படிக்கிறேன் சார், எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் போக ஒரு 1000 2000 3000 கட்ட முடியாது என்னால, நான் வீட்டுல இருந்து வேலைக்கு போறேன், இல்லைன்னா வீட்டுல இருந்து ஒன்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு கைடன்ஸ் வர்றவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி நீங்க பயன்படுத்தல, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட ஏழைகளுக்கு இது பகிர்ந்து விடுங்க. இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு, வாரந்தோறும் 100 ரூபாய் தான் ஃபீஸ், ஒரு வாரத்துக்கு என்னென்ன பாடங்கிறது கொடுத்துட்டாரு. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல இதனுடைய டெஸ்டோட ஷெடியூலும் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஒரு மொத்தம் 10 மொத்தம் இப்போதைக்கு இனிஷியலா கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு 10 டெஸ்ட்னா ஒரு கணக்கு 2 மாசத்துக்கு வந்து ஒரு வாரம் நீங்க என்ன படிக்கிறத கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க அதை படிக்க ஆரம்பிச்சிருங்களா? இப்போ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா 6 மணிக்கு ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துட போகுது. வந்துட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு படிக்க போறீங்க, அடுத்த வாரத்துக்கு உண்டான படிக்க போறீங்க. அப்படியே ஒவ்வொரு வாரம் முடிச்சுட்டு போனா நீங்க எக்ஸாமுக்கு தயாராகணும். ஸோ அப்போ இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா பாருங்க, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்து வெறும் இதுக்கு ஃபீஸே வந்து 100 ரூபாய் தான். 100 ரூபாய் கட்டி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட்டை வந்து வாரந்தோறும் எழுதலாம். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கலாம். அதாவது இப்போ இந்த 100 ரூபாய் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8056091824 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க எந்த ஒரு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டெஸ்டினுடைய ஷெடியூல் சென்ட் பண்ணுவோம். அந்த ஷெடியூல் ரீட் பண்ணிட்டு இதே நம்பர் தான் ஜிபே அண்ட் ஃபோன்பே, இதுக்கு நீங்க அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். இந்த பேட்சுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டா டெஸ்ட் எப்படி நடக்கும்? வாரந்தோறும் என்ன பண்ணுவோம், நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுவோம், அந்த குரூப்ல சென்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்றாங்க, வீட்டில் உட்காந்து ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல, ஓஎம்ஆர் ஷீட்டை வீட்டில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் நான் விடும்போது அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க 200 கொஸ்டின்ஸ்க்கு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு, நீங்க ப்ராப்பரா எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுவீங்க அந்த ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னா 3 மணி நேரம் நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணிட்டு கரெக்டாக 3 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு அதுக்குண்டான ஆன்சர் கீ நான் வெளியிட்டுருவேன். அதே மாதிரி பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் அந்த ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்ஸ் வருது உங்களுக்கு எவ்வளோ மார்க் 200க்கு எவ்வளோ வருது அப்படின்னா அந்த மதிப்பெண் ஒரு 160 வருதுன்னா 116 டோட்டலாக போட்டு நீங்கள் அந்த ஆன்சர் ஷீட்டை ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சி அதே வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி விடணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய மார்க் ஷீட்டையும் நான் பார்த்துட்டு எவ்வளோ மார்க்ன்றது உங்களுக்குன்னு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி ஒருத்தருடைய மார்க்கை என்ட்ரி பண்ணி யார் முதல் மதிப்பெண் இருக்குன்னு அப்படியே தரவரிசை ரேங்க் லிஸ்ட் நம்ம வெளியிட போறோம். அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏதாவது டிஸ்கஸ்னால அந்த குரூப்ல டவுட்ஸ் கேட்கலாம். சார் இந்த கொஸ்டின்ஸ்க்கு இது தவறா இருக்குது, இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து மிஸ்டேக்கா இருக்குது, இல்லை இதுக்கு ஆன்சரை நீங்க தவறா கொடுத்துறீங்க அப்படின்னு நீங்க கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு நான் விளக்கம்